Hello, kids. We are going to have a small story time. In the story is about Manu, Mummy and Paru. இந்த ஸ்டோரி வந்து மன்னு மம்மியும் பாருவை பற்றி. Manu, can you pour a glass of water into the சாம்பார்? மன்னு, சாம்பார்க்குள்ளே ஒரு கிளாஸ் தண்ணி போட முடியுமா? Mummy is asking. Yes, mummy, I did it. நான் பண்ணிட்டேன் மம்மி. You put so much water, Manu. Which glass did you use? நீ ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணிட்டியே மன்னு. எந்த கிளாஸ் யூஸ் பண்ண? I used the big glass. நான் பெரிய டம்ளர் யூஸ் பண்ணேன். You should have used the small glass, Manu. Now there is too much water in the சாம்பார். சின்ன கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை மன்னு. இப்போது சாம்பார்க்குள்ளே தண்ணி அதிகமாகிடுச்சு. ஐம் சாரி மம்மி. The next day, பாரு, கேன் யூ கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர்? நீ எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தர முடியுமா பாரு? எஸ் மம்மி, ஹியர் இஸ் யுவர் வாட்டர். ஐ வாண்டட் அ பிக் கிளாஸ் ஆஃப் வாட்டர் பாரு. எனக்கு ஒரு பெரிய கிளாஸ் வேணும்னு இருந்தது. மம்மி, it is confusing to know when we should use each glass. மம்மி, நம்ம எப்போ எந்த கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டியதுன்னு தெரிகிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. இஸ் தேர் அன் அதர் வே டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி ஹவு மச் வாட்டர் இஸ் நீடட் எவ்ரி டைம்? ஒவ்வொரு வாட்டியும் கிளியராக தெரிகிறதுக்கு எப்போ எந்த டம்ளர் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைனா எவ்வளோ தண்ணி எடுக்க வேண்டியதுன்னு கிளியராக தெரிகிறதுக்கு வேறு வழி இருக்கா? A tumbler can be of different sizes. What do you think we should do? What can we use that will always be the same? ஒரு டம்ளர் வந்து வேறு வேறு சைஸில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ண வேண்டியது? What can we use that will always be the same? நாங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் எப்போவுமே அது சேமாக இருக்கிறதுக்கு? You are right, children. Tumblers come in different sizes and the measurement will be different. Tumblers are non-standard units of measurement. Tumblers வந்து வேறு வேறு சைஸில் வரும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அண்ட் வேறு வேறு டம்ளருக்கு அதோட மெஷர்மெண்ட்னா அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Tumblers are non-standard units of measurement. But don't worry, கவலைப்படாதீங்க. There is something called standard units of measurement through which it can be easy to understand exactly what the measurement is. இப்போது ஸ்டாண்டர்டுக்கு அர்த்தம் சேம். அப்போ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அளவு பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டாக சேமாக ஒரு யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா யார் வந்து அது யூஸ் பண்ணாங்கன்னா கூட அது சேமாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக எந்த அளவு எடுக்க வேண்டியதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் மில்லிமீட்டர்ஸ். லிக்விட்ஸோட வந்து சின்ன குவான்டிட்டியாக நம்ம எடுக்கிறோன்னா அதை மில்லிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணலாம். அப்போது நம்ம மாத்திரம் எடுக்கிறோம் இல்லைனா ஜூஸ் பேக்கெட் வாங்குகிறோன்னா அது வந்து ml மில்லி லிட்டரில் அதோட அளவு காட்டுவாங்க. Slightly larger quantities of liquids are measured in liters. இது வந்து ரொம்ப சின்ன குவான்டிட்டி நம்ம பார்த்தோம். அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம அளவு பார்க்குறோன்னா அது வந்து லீட்டர்ஸில் நம்ம அளவு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the bottle that you take to school, அது வந்து 1 liter பாட்டில், 1/2 liter பாட்டில், 2 liter பாட்டில் அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ண முடியும். இல்லைனா ஆயிலோட கேன் கூட நீங்கள் வாங்குறீங்கன்னா 1 liter கேன், 5 liter கேன் அந்த மாதிரி லீட்டர்ஸில் அளவு பார்ப்பாங்க. Very big quantities of liquids are measured in kiloliters. இப்போ நீங்கள் ரோட்லலாம் போகும்போது பெரிய பெரிய டேங்க்லாம் பார்ப்பீங்க. வாட்டர் டேங்க், பெட்ரோல் டேங்க், ஃபியூவல் டேங்க் அந்த மாதிரி பெரிய டேங்க்லாம் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே வந்து
லிக்விட்ஸ் வந்து கிலோ லீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய யூஸ் பண்ணுறது வந்து லீட்டரும் எம்எல் தான். கிலோ லீட்டர்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரிஸில் தான் இது யூஸ் ஆகும். சிமிலர்லி அதே மாதிரி a very small quantity of weight, நம்ம இப்போ லிக்விடை பற்றி பார்த்தோம், நம்ம அதுக்கப்புறம் வெயிட்டை பற்றி பார்க்குறோம். a very small quantity of weight is measured in milligrams. A bigger quantity of weight is measured in grams. இப்போ கிராம்ஸ் நீங்கள் கடையில் போகும்போது கூட கேட்டிருப்பீங்க நிறையா. ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் லைக் இப்போ இந்த கிளி கூட கிராம்ஸில் மெஷர் பண்ணலாம், இதோட வெயிட் எவ்வளோ. அண்ட் தென் இஃப் யூ பை திங்ஸ் லைக் சுகர் இல்லைனா அரிசி, எத்தனை கிராம்ஸ் அந்த மாதிரி யூ கேன் see and buy. இப்போது கிராம்ஸ் விட அதிகமாக நம்ம பார்க்குறோன்னா a large quantity of weight is measured in kilograms. ஒரு பெரிய குவான்டிட்டி வெயிட் வந்து கிலோகிராம்ஸில் மெஷர் ஆகும். இப்போ நம்மளோட வெயிட்டு கூட கிலோகிராம் கேஜியில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அரிசி கூட நம்ம பெரிய கணக்கில் வாங்குகிறோன்னா 2 கேஜி அரிசி, 5 கேஜி, 10 கேஜி அரிசிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ தட் இஸ் பிகர் குவான்டிட்டி ஆஃப் வெயிட். இப்போது நம்ம லிக்விட்ஸ் பார்த்தோம், நம்ம வெயிட் கூட பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to see length. Length வந்து a very small quantity is measured in millimeters or centimeters. millimeters இல்லைனா சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. யூ கேன் see this on your scale also. நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்களா வரைகிறதுக்கு? ஸ்கேலில் வந்து மில்லிமீட்டர்ஸோ சென்டிமீட்டர்ஸோ காட்டுவாங்க. ரொம்ப சின்ன விஷயங்க மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிங்கு கூட எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு மில்லிமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. அதோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சென்டிமீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய அளவு லென்த் நம்ம பார்க்குறோன்னா அது வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. இப்போ கடையில் போய் துணி கூட வாங்குறீங்கன்னா 1 மீட்டர் துணி, 2 மீட்டர் துணி அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. தட் இஸ் அ பிகர் குவான்டிட்டி. மில்லிமீட்டரோ சென்டிமீட்டர் விட பெரிய பொருள்களுக்கு த லென்த் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர். இஃப் இட் இஸ் அ பிக் குவான்டிட்டி ஆஃப் லென்த் அது வந்து கிலோமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் when you're coming from home to school, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரும்போது உங்கள் வீடு எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருக்குது கேட்பாங்களே. ஹவு ஃபார் இஸ் யோர் ஹவுஸ், எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. அப்போது அது வந்து தட் இஸ் அ பிக் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் லென்த். இப்போ ரோடு கூட வந்து கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. பெரிய விஷயங்கள் வந்து கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ லென்த்துக்கு நம்ம பார்க்குறோன்னா த பிக்கெஸ்ட் ஒன் இஸ் கிலோமீட்டர், அதை விட சின்னது மீட்டர், ரொம்ப சின்னது வந்து சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுவோம். வெயிட் பார்க்குறோன்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் கிலோகிராம் கேஜியில் நம்ம பார்ப்போம். அதை விட சின்னதாக இருந்துச்சுன்னா கிராமில் நம்ம பார்ப்போம். அதை விட சின்னதாக இருந்துச்சுன்னா மில்லிகிராமில் நம்ம பார்ப்போம். ரொம்ப லைட்டாக இருக்கிற பொருள்கள் மில்லிகிராமில் நம்ம பார்ப்போம். லிக்விட்ஸ் வந்து இப்போ தண்ணி மாதிரி இருக்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கிலோ லீட்டரில் நம்ம பார்ப்போம். ஆனால் அதிகமாக நம்ம லீட்டர் இல்லைன்னா மில்லி லீட்டரில் தான் நம்ம பார்ப்போம். தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். இது வந்து தான் ஸ்டாண்டர்ட் யூனிட். அப்போது லென்த்தாக இருந்தாலும் சரி, வெயிட் பார்க்குறோன்னா கூட சரி, நம்ம லிக்விட்ஸ் கூட பார்க்குறோன்னா சரி, இது வந்து மாறாது. இப்போ டம்ளரோட சைஸ் மாறலாம். ஒரு டம்ளர் பெருசாக இருக்கலாம், ஒரு டம்ளர் சின்னதாக இருக்கலாம். ஆனால் இந்த யூனிட்ஸ் வந்து இந்த அளவு நம்ம பார்க்கும்போது யார் பார்த்தாலும் இதோட கணக்கு மாறாது. ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் சேம். ஸ்டாண்டர்ட்னா
சேம் மாறாத அதே மாதிரி இருக்கும். தே வில் நாட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆஃப் ரைஸ் வில் பி த சேம் ஃபார் எவ்ரி ஒன். நான் பார்க்குறேன்னா கூட சரி, நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட சரி, கடையில் பார்க்குறாங்கன்னா கூட சரி, 1 kg ஆஃப் ரைஸ் வில் பி த சேம் ஃபார் எவ்ரி ஒன். இந்த கேஜி நம்ம கேஜி கணக்குக்கு வாங்கும்போது எல்லாருக்கும் சேமாக இருக்கும். ஒரு டம்ளர் நம்ம பார்க்குறோன்னா அதோட அளவு மாறலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது திஸ் வில் பி த சேம் ஃபார் எவ்ரி ஒன்.